அது மட்டும் இல்லாம உதகை எனது சொந்த தொகுதி. எங்களுக்கென்று படுகர் இனத்தவர்களுக்கு பூர்வ குடிமக்களாகிய படுக மக்கள் பிறந்து இருந்து ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு பகுதி. அதில் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளினுடைய எண்ணம் ஓட்டம் எல்லாம் என்னன்னா வெறும் பொருளாதார அடிப்படையிலேயே இருக்கும். ஆனா இந்த இனத்தை அப்படி பார்க்க கூடாது. நான் சொன்ன மாதிரி உயிரோட்டத்தோடு அந்த இனத்தினுடைய ரிச்னஸ் சொல்லுவாங்க, அதனுடைய வளத்தோடு அதை ஏன் பாதுகாக்கணும், அவர்களை பாதுகாத்தால் இயற்கை எப்படி பாதுகாக்கப்படும், இந்த நீலகிரிக்கு இப்பொழுது என்ன தேவை, எவ்வளோ கமர்ஷியலா மாறி நீலகிரி எந்த அளவிற்கு ஒரு அழிவோட போயிட்டு இருக்குன்றதை எல்லாருமே நம்ம பார்க்குறோம். மாநில அரசு நான் சொல்றது இந்த தொகுதியிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக மாநில அரசுக்கு செஞ்சு மாநில அரசு அதை அங்கீகரித்து மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போய் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நடுவில் நிறைய குழப்பங்கள் இது வரைக்குமே இருக்கு. யாருமே இப்போ சாலைகளை மேம்படுத்தும் பொழுது இயற்கையினுடைய புரிதல் அங்கே மொத்தமாக இல்லாமல் ரொம்ப கமர்ஷியலாக தான் அந்த ரோடு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறாங்களான்னா கிடையாது. வருகின்ற பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் சரியாக இருக்கானா அங்கேயும் நிச்சயமாக இல்லை. இயற்கையை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அனுபவிப்பதற்கு இந்த வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அந்த அனுபவத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. இதை ஆஸ் இட் இஸ் அந்த நேச்சரை அப்படியே அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் ஒரு ஏமாற்றுகின்ற வேலையை TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட இந்திய அரசின் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தின் அகில பாரத இணை அமைப்பாளருமான திருமதி சபிதா போஜன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். உதகமண்டலம் அதாவது ஊட்டி இந்த 2026 எலெக்ஷன்ல பாஜகவின் ஒரு முக்கிய தொகுதியா பார்க்கப்படுது. அந்த தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வாய்ப்பிற்கு உங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீதான அந்த ஈடுபாடு எப்படி வந்தது, இந்த போஸ்டிங் இப்ப நம்ம சொன்ன இந்த பதவியெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குமா? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ஒரு தனித்துவமான கட்சி. அது சாதாரணமா மற்ற கட்சிகளினுடைய அளவீடுகளுக்கு நடுவே இந்த பாரதிய ஜனதா கட்சியை நீங்க எடுத்துட்டு வந்துட முடியாது. அதே மாதிரி இந்த மற்ற எல்லா திராவிட கட்சிகளுமே சமூகத்தினுடைய சாதாரணமான எல்லா சட்டத்திட்டங்களிலிருந்து விடுபட்டு நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அது இவர்கள் கேட்கின்ற தனித்தமிழகமாக இருக்கலாம், அல்லது வேற எந்த ஒரு வரைமுறையற்ற ஒரு சமூகமாக இருக்கலாம், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கலாம். இந்த மாதிரிதான் எந்த எல்லைகளுமே இல்லாத ஒன்றாக மற்ற கட்சிகளினுடைய கோட்பாடுகள் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல. நம்ம பாரதத்தினுடைய சுயத்தை மீட்டெடுக்கின்ற கட்சி. அந்த சுயத்தின் பேரில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை களைந்து ஒருங்கிணைத்து சரி செய்து கொண்டு போகின்ற கோட்பாடுகளை உள்ளடக்கிய கட்சி. நாமாக இருப்பதற்கு ஏதேனும் தடைகளோ அல்லது ஏதேனும் கஷ்டங்களோ இருக்குமே ஆனால் அது இல்லாமல் மிக சரியாக நாமாக இருப்பதற்கான ஒரு கட்சி. இந்த பாரத தேசத்தை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், இதனுடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தோடு கலந்தே பயணிக்க விரும்புபவர்கள் எல்லோருமே தேர்ந்தெடுக்கின்ற ஒரே கட்சினா கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி தான். அதற்கான ஒரு மாற்று கட்சியை நீங்க எதையுமே காட்ட முடியாது. அதாவது மரம் வளருதுன்னா அதுதான் ஒரிஜினல். அந்த மரத்திலிருந்து நாம் செய்கின்ற மேஜையும் நாற்காலியும் அது நாம் செய்கின்ற ஒரு பொருள். அதற்கு உயிர் இருக்காது, ஆனா அதனால பயன்பாடு இருக்கும். இப்போ நாம் அமர்ந்து கொள்வதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் ஏதுவா இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஆனா நிரந்தரம் எதுனா மரம். அது நம்மளுடைய சுவாசத்திலிருந்து நமது உயிர் வாழ்வதற்கு ஏதுவான எல்லா விஷயங்களும் தருவதிலிருந்து இந்த உலகில நிரந்தரமானது மரம். அது மாதிரிதான் இந்த இரண்டு கட்சியினுடைய கொள்கைகள். இது ஒரு உயிர்ப்புள்ள கட்சி. பாரதிய ஜனதா கட்சி மரம் மாதிரி உயிர்ப்புள்ள கட்சி. அதுதான் நிஜம், அதுதான் நிரந்தரம். இந்த திராவிட கட்சிகளினுடைய கோட்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருட்கள் மாதிரி. அது தற்போதைக்கு சரியானதாக தெரியும், அது சரியானதாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த புரிதல் முதலில் பொதுமக்களுக்கு வெகுவாக வேணும்.
இந்த புரிதல் இருந்ததுனால பாரதிய ஜனதா கட்சியின் மேல எனக்கு அளவு கடந்த ஈடுபாடு. அது மட்டும் இல்லாம உதகை எனது சொந்த தொகுதி. எங்களுக்கென்று படுகர் இனத்தவர்களுக்கு பூர்வ குடிமக்களாகிய படுக மக்கள் பிறந்து இருந்து ஆண்டாண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு பகுதி. அதில் உதகை மற்றும் குன்னூர் சட்டமன்றங்கள் இருக்கின்றன. உதகை எனது சொந்த தொகுதி. அந்த இன மக்களினுடைய அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, அவர்களுடைய எண்ணம், இது அத்தனையுமே பிரதிபலிக்கின்ற ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது. அவர்களுடைய எண்ணத்திற்கு முரண்பட்டு தான் இந்த திராவிட கட்சிகளுடைய கோட்பாடு இருக்கிறதா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதாவது நாங்க என்ன ஃபீல் பண்றோம், இந்த இயற்கையோடு இயைந்த வாழ்வாகட்டும், இறைவனோடு இயைந்த வாழ்வாகட்டும், எங்களது நம்பிக்கைகள், புரிதல், இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இந்த கட்சியில குறிப்பா மகளிருக்கு, அதுவும் இணை போன்று எந்த ஒரு அரசியல் வாடையும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வருகின்ற திறமையான பெண்களானாலும் யாராக இருந்தாலும் அங்கீகாரம் அளிப்பதிலே பாரத தேசத்திலே ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி ஒன்று. அப்படி கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்தினுடைய அகில பாரத இயக்குனர் என்பது. எங்களுடைய கட்சிக்கு உள்ளே பயணிக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வு, மற்றவர்களுடைய சிபாரிசு, அது எல்லாமே இங்க நிச்சயமா கிடையாது. அப்படி ஒரு உன்னதமான ஒரு பார்வையில தான் எல்லாரையுமே பார்ப்பாங்க. அந்த வகையில இந்த பொசிஷனும் கூட ஒரு மலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு மகளிர், அவர்கள் தேவையான தகுதியுடைய ஒரு மகளிராக இருக்கும் பொழுது அரசினுடைய அங்கீகாரம் எங்களது கட்சியின் மூலமாக நிச்சயமாக கிடைத்திருக்கிறது. ஒரு வித்தியாசமான கலாச்சாரமும் கட்டுப்பாடுகளும் வாழ்க்கை முறையும் உள்ள ஒரு இனம், மலைவாழ் மக்கள் நாங்கள். இந்த இனம் பாதுகாக்கப்பட வேண்டும். வேற எங்குமே உலகத்திலேயே எங்கேயுமே படுகர்கள் கிடையாது. வேலை நிமித்தமாக இடம்பெயர்ந்திருந்தாலுமே கூட எங்களது வேர் நீலகிரியில் மட்டும்தான், குறிப்பாக உதகை குன்னூர் தொகுதிகளில் மட்டும்தான் எங்களது வேர் பெரும்பான்மையாக நாங்கள் வசிக்கின்றோம். எங்களுக்கென்று இருக்கின்ற 2 சட்டமன்றம் என்றால் உதகை மற்றும் குன்னூர் சட்டமன்றங்கள் தான். இந்த சட்டமன்றங்கள்ல எங்களுடைய ஒரு பிரதிநிதி வர வேண்டும் என்பது ஆண்டாண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களது நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. இப்ப நீங்க மலையிலிருந்து கீழே இறங்கி யாரு நம்ம ஆட்கள் யாராவது, இப்ப நம்ம இந்த தமிழகத்திலிருந்து எங்க கடந்தாலும் தமிழ் பேசுறவங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யாராவது இருக்காங்களா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவை கடந்து வேற வெளி தேசங்கள்ல போகும்போது இந்தியாவை சார்ந்தவர்கள், நமது தேசத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நீலகிரியை கடந்தா எங்களுக்கென்று யாருமே கிடையாது. எங்களுக்கான வேறு எங்கேயுமே இல்லாத பட்சத்துல நாங்கள் இருக்கின்ற இடத்தையாவது நாங்கள் எங்களுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். எதற்காகனா எங்களுடைய இனத்தை இன்னும் பலப்படுத்துவதற்காக, இயற்கையை பாதுகாப்பதிலிருந்து, கலாச்சாரத்தை பேணுவதிலிருந்து, இறைவனோடு கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து, எல்லாவற்றிலுமே மிகவும் மேம்பட்ட கலாச்சாரம் உடைய எங்களது இனம்ன்றதுனால அது நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேணும். இப்போ ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து மீட்டெடுக்கணும்னா எங்களுடைய பிரதிநிதிகள் நிச்சயமாக அங்க இருக்கணுங்கிறதுனாலதான் எங்களுடைய மக்கள் அப்படி யோசிக்கிறாங்களே தவிர, இதற்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட அரசுகளும் தற்போது ஆண்டு கொண்டிருக்க அரசும் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. அந்த ஒரு போராட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் எனது அரசியல் பயணமாக கூட இருக்கலாம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக பழங்குடிகளினுடைய நிலங்களை நம்ம பழங்குடிகளுக்கு மட்டும்தான் விற்க முடியும், வேற யாருக்குமே விற்க முடியாது. நீலகிரியை பொறுத்த மட்டும் மலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிலப்பகுதிகள் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களது நிலப்பகுதியா இருந்தது. அப்போ இங்கிருந்து அங்க மேல நீலகிரியில இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஏன்னா எல்லாமே பழங்குடியினுடைய இடம்ங்கிறதுனால பழங்குடிய பட்டியலிலிருந்து நீக்கியிருக்கலாம்.
இருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய புரிதலா இருக்கு. ஆனா அன்று முதல் இன்று வரை மீண்டும் நாங்கள் பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளினுடைய எண்ணம் ஓட்டம் எல்லாம் என்னன்னா வெறும் பொருளாதார அடிப்படையிலேயே இருக்கும். ஆனா இந்த இனத்தை அப்படி பார்க்க கூடாது. நான் சொன்ன மாதிரி உயிரோட்டத்தோடு அந்த இனத்தினுடைய ரிச்னஸ் சொல்லுவாங்க, அதனுடைய வளத்தோடு அதை ஏன் பாதுகாக்கணும், அவர்களை பாதுகாத்தால் இயற்கை எப்படி பாதுகாக்கப்படும், இந்த நீலகிரிக்கு இப்பொழுது என்ன தேவை, எவ்வளோ கமர்ஷியலா மாறி நீலகிரி எந்த அளவிற்கு ஒரு அழிவோட போயிட்டு இருக்குன்றதை எல்லாருமே நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபுல்லா ஒரு கட்டிடங்களுக்கு நடுவுல தான் ஊட்டி இயற்கை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த அளவிற்கு போனதுக்கு இந்த இனம் அந்த ஆரிஜின் இனம் காக்கப்பட்டால்தான் அதனுடைய வளமும் காக்கப்படுங்கிற அந்த புரிதல் எந்த அரசருக்குமே இது வரைக்கும் வரல. அது இருக்கக்கூடிய ஒரே அரசுனா பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா கட்சி தான் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் சரி, இங்க இருக்கக்கூடிய இனங்களையும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து அவர்களுடைய அத்தனை வழிபாட்டு முறைகள்ல இருந்து எல்லாத்தையுமே மிகவும் மதிக்கின்ற அளவுக்கு அதிகமாக அங்கீகாரப்படுத்துகின்ற ஒரு கட்சியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்க இருந்த ரெப்ரசன்டேஷன் எங்களுடைய தொகுதியிலிருந்து எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லாம போனது எங்களுக்கான அது எப்படியுமே முரண்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா முதல்ல தொகுதியில் ஒரு பிரதிநிதி வேணும். இந்த தொகுதியில் இருக்கின்ற பிரதிநிதி மாநிலத்துல நமக்கான புரிதல் வேணும். மாநிலம் நமக்கான ஒரு மாநிலமா இருக்கணும். மாநில அரசு நான் சொல்றது இந்த தொகுதியிலிருந்து பிரதிநிதித்துவப்படுத்துதல் மூலமாக மாநில அரசுக்கு சென்று மாநில அரசு அதை அங்கீகரித்து மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போய் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நடுவுல நிறைய குழப்பங்கள் இது வரைக்குமே இருக்கு. யாருமே முன் எடுக்கல. அதற்கான ஒரு நேரத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வருகின்ற பட்சத்தில் நமது கூட்டணி அரசு, அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரும் இங்கே நமது கூட்டணி அரசும் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அரசும் இருக்கின்ற பட்சத்தில் இதனுடைய முன்னெடுப்புகள் இன்னும் தீவிரப்படும், நிச்சயமாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கணேஷ் அவர்கள் சர்வதேச சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய ஊட்டிக்கு சுற்றுலா சார்ந்த பல விஷயங்களை செய்யறதுல தவறிட்டாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் பரவலா பேசப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? சுற்றுலாங்கிறது ஒரு பிரதானமான இப்ப பாத்தீங்கன்னா மலை மாவட்டங்கள்ல தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்திய அளவுல எடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல வெதர் இருக்கக்கூடியது ஊட்டி தான். குளிர் என்றாலே ஊட்டி. நீங்க எந்த மாதத்துல வந்தாலுமே கூட அங்க ஊட்டி தான் த பெஸ்ட் கிளைமேட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஊட்டியில அந்த வரக்கூடிய அந்த டூரிஸ்ட கீழே இருந்து நீங்க மலை ஏறி மேல வருது அந்த பாதை சாலைகள்ல இருந்து அங்க அந்த அவங்களுடைய ஒழுங்குபடுத்துறதுல இருந்து இங்கே அவர்கள் தங்கி திரும்பி செல்கின்ற வரைக்கும் இது எல்லாத்தையுமே இயற்கையோடு இயைந்துதான் எப்பொழுதுமே ஒரு ஆளுகின்றவர்கள் முடிவெடுக்கணும். இது எந்த வகையிலுமே அங்கே அவர்களுடைய லோக்கல் பீப்புளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. இங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முன்னேற்பாடுகளுக்குமே அந்த லோக்கல் ரிசோர்ஸை தான் நீங்க நிறைய பயன்படுத்தணும். ஆனா இது எல்லாமே செய்ய தவறி இருக்கு அரசு. இப்ப சாலைகளை மேம்படுத்தும் பொழுது இயற்கையினுடைய புரிதல் அங்க மொத்தமா இல்லாம ரொம்ப கமர்ஷியலா தான் இந்த ரோடு டெவலப் பண்ணிருக்காங்க. அதை மெயின்டைன் பண்றாங்களான்னா கிடையாது. வருகின்ற பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் சரியாக இருக்கானா அங்கேயும் நிச்சயமாக இல்லை. ஏன்னா காலநிலை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதியில் மிக குறிப்பானது உதகை, நீலகிரி. இந்த வகையில அந்த புரிதலும் இல்லை. அங்கே எடுக்கப்படுகின்ற முன்னெடுப்புகளுக்கு எல்லாமே லோக்கல் ரிசோர்சஸ் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி இருக்கிறாங்களான்னா நிச்சயமா கிடையாது. அந்த மலையே வேலை வாய்ப்புக்காக வெளியில இருந்துதான் வந்திருக்காங்களே தவிர உள்ளூர் மக்களை பயன்படுத்தவே இல்லை. நீங்க ஒரு 1 or 2% உள்ளூர் வாசிகள் இந்த சுற்றுலாவால பயனடைஞ்சிருக்காங்கனாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். எல்லாமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல, ஒரு சிபாரிசு பேசிஸ்ல வெளியூர்ல இருந்து உதகைக்கு அந்த சுற்றுலாவினுடைய எல்லா பணிகளிலுமே அந்த உள்ளூர் வாசிகள் அல்லாத மற்றவர்கள் தான் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்களே தவிர உள்ளூர் வாசிகளை பயனாக்கல. இது என்ன ஆகுதுன்னா அவசியம் இல்லாத ஒரு இட நெருக்கடியை அங்க
ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு, வர்றவங்களுக்கு இயற்கையின் மேல வந்து எவ்வளவு புரிதல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அந்த உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அளித்த ஒரு அரசாக இல்லை. மூன்றாவது, இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, அனுபவிப்பதற்கு இந்த வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு அந்த அனுபவத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப கமர்ஷியலா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆஸ் இட் இஸ் அந்த நேச்சரை வந்து அப்படியே அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. எல்லா இடத்துலயும் அவங்களே ஒரு ஏமாற்றுகின்ற வேலை. எப்படின்னா, இப்போ அங்க கொஞ்சம் யூகலிப்டஸ் ட்ரீஸ் இருக்கு, அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும். வருகின்ற பயணிகள் பார்க்கும்போது ஓகே இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னா அந்த இடத்துல இமீடியட்டா அந்த இடத்துல ஒரு 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 சின்ன ஒரு ஷாப், ஒரு ஸ்டாலை போட்டு அது டிக்கெட் வசூல் பண்ணி அதுக்கு ஒரு வேலையை போட்டு அது முடியா அது ஒரு ஸ்பாட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு மலை இருந்ததுனாலுமே கூட அதுக்கும் ஒரு இதை போட்டு ஒரு தடுப்பை போட்டு அங்க டிக்கெட் வசூல் பண்ணி எல்லாத்தையுமே ரோட்டுக்கு ஓரத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் மக்கள் ரசிக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கமர்ஷியல் ஆக்குறாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம். இது கமர்ஷியல் ஆக்கி கூட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு சுற்றுலா மூலம் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் ரொம்ப கம்மியா தான் எல்லாத்தையுமே முதல்ல கணக்குல கொண்டு வருகிறார்கள். ஆனா இல்ல, அதை நான் முதல்ல சொல்றேன். இந்த ரொம்ப கமர்ஷியலா போயிட்டு இருக்கிறதுல இதுல டெவலப் பண்றதுக்காக மத்திய அரசுல இருந்தே 70 கோடிகளை வந்து போன நிதியாண்டுல வந்து பெற்றிருக்கிறது. ஆனாலுமே கூட அது எதற்கான மேம்பாட்டிற்காக, அந்த மேம்பாடு வந்து நீலகிரி மாவட்டத்துல எங்கேயுமே இருந்ததா தெரியல. நிறைய வண்டிகள், ஏறக்குறைய 50 லட்சம் பயணிகள் வந்து போகின்ற ஒரு இடத்துல அதன் மூலமா வந்த வருவாயை வந்து கணக்குல எந்த அளவிற்கு காட்டியிருக்காங்கிறதுல ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதே மாதிரி எங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கும் பொழுதும் கூட அங்க ரொம்ப கமிஷன் ஓரியன்டா டிஎம்கே பண்ணதுல ஒரு சீரழித்து விட்டது அதுதான். இங்க எல்லாமே ஒரு கமிஷன் பேசிஸ்ல போறதுனால அவங்களால லாபத்தை முழுமையாக அரசிற்கு காட்டவும் முடியல. இரண்டாவது, ஒரு ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட்ஸ்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆசிட்டிஸ் இருக்கிறத எப்படி கூறு போட்டு இதை எப்படி வியாபாரமாக்கலாம், அதை எப்படி மறைக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்களே தவிர அங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு இயற்கை, ஒரு கோடைவாசலம், ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு எழில் நிறைந்த ஒரு மாவட்டத்தை அதனுடைய எழிலோடவே பார்க்கக்கூடிய இந்த நேச்சுரலா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு திட்டங்களே கிடையாது. அங்கேயும் திருப்பி தடுப்புகளும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதற்கு ரொம்ப கமர்ஷியலும் பண்ணி வருகின்ற இந்த சுற்றுலா பயணிகளையுமே சந்தோஷமா அனுபவிக்க விடுறதில்ல. அந்த ஊர்ல வாழ்கின்றவர்களுக்குமே ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது இல்ல. யாரோ ஒரு அரசு ஒரு வியாபாரமா பார்த்து அதை ஒரு ஏமாற்று வேலையா செய்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தன்னுடைய பாக்கெட்டை நிறுத்தி தன்னுடைய பெட்டியை மட்டும் நிறுத்தி போறதுக்கான ஒரு இடமா உதகை போயிருக்கு. மற்ற மாவட்டங்கன்னா ஈஸியா தெரிய வரும். மலை மாவட்டங்கிறதுனால அவ்வளவு கவனிப்பும் மற்ற பொதுமக்கள்கிட்ட இருந்து இல்லாததுனால அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாகவே நீலகிரி மாவட்டம் போயிடுச்சு. உங்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ் செம்மல் விருது பெற்ற ஒரு சிறந்த அனுபவம் உங்ககிட்ட இருக்கு. அது எப்படி அப்படின்றத எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. காதல், என்னுடைய உணர்வுகள், இந்த மலையினுடைய அழகு எல்லாமே வெளியில நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்தாலே அதுல தமிழ் தான் பிரதானமா வர்றதை நானே கவனிச்சேன். அந்த வகையில தான் என்னுடைய கவிதை தொகுப்புகள் எல்லாமே நீலமலை பூக்காரின்னு சொல்லி என்னுடைய புத்தகத்தை நான் முதலா வெளியிட்டேன். அந்த புத்தகமானது எல்லா மக்களிடையே நல்லா பேசப்பட்டது. அதனுடைய கவிதைகள், அதன் ஆழமான கருத்துக்கள், நீலமலையினுடைய அழகை வந்து புரிந்து அதை தாங்கிய கவிதைகளாக இருந்தது. அந்த கவிதைகளினுடைய ஈர்ப்பின் பேர் தான் தமிழக அரசு 2019 தமிழ்ச்செம்மல் விருது வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய தாய்மொழி வந்து படிக மொழி, இது பழங்குடிகளினுடைய மொழி. இந்த மாதிரி எண்ணற்ற மொழிகள் தமிழகத்தில் இருக்கு. எல்லாருமே இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உள்ளடக்கியது தான் இந்த தமிழகம். பிரதானமாக தமிழ் பேசப்படுகின்றது. தமிழ் மொழி படிப்புங்கிறதும் இப்போ பள்ளிகளில் நம்ம வந்து நம்மளுடைய அரசு மொழிங்கிறதுனால தமிழை நாங்கள் கற்றுக்கிட்டு தான் பேசுகிறோம். அந்த வகையில் தமிழ் மேலே எனக்கு ஆர்வம் மிக அதிகம்னு சொல்லலாம். சாதாரண
பெரும்பாலான மற்ற தமிழர்களுக்கு தமிழ் மேல் இருக்கின்ற ஆர்வத்தை விட எங்களை போன்ற பழங்குடி இனத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகம். காரணம் என்னன்னா, நாங்கள் வாழக்கூடியது மலைப்பகுதி. மலைனாலே அதோட இயற்கை வளம் நிறைந்த பகுதி. அதுவும் குளிரான ஒரு மலைப்பகுதிங்கிறதுனால எப்பொழுதுமே கற்பனை வளம் மலைப்பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த இயற்கையுடைய ரசனை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வளத்தை, இந்த ரசனையை, இந்த அழகை, இது எல்லாத்தையுமே நீங்க வர்ணிக்கணும்னா தமிழ் மொழியை விட ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு மொழினா நீங்க எந்த மொழியுமே தேர்ந்தெடுக்க முடியாது. அது நல்ல வளமான ஒரு மொழி. அது மேல ஒரு காதலுற்று இருக்கிறேன் என்ற மாதிரி அதன் மேல அவ்வளோ எனக்கு ஒரு அபிமானம் ரொம்ப அதிகம். என்னுடைய சிறு வயது முதலே அந்த தமிழ் மீது இருக்கின்ற பற்று அதிகமாக தான் இருந்தது. அது பேச்சானாலும் எழுத்துக்களானாலும் எனது புத்தகங்களானாலும் எதுனாலும் தமிழ் மேல் இருக்கின்ற ஆர்வம் இந்த இயற்கையோடு இணைந்திருந்த அந்த கற்பனை ஒரு எம்எல்ஏவால கூட செய்ய முடியாத பல விஷயங்கள், அதாவது வீடு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கழகத்துல நீங்க திட்ட இயக்குனரா இருந்து பல விஷயங்களை, பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறதா தெரியப்படுது மேம். ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் மேம். கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஏன்னா எங்களை போன்ற பெருநிறுவனங்கள்ல சமூக பங்களிப்பு நிதி இருக்கு. அதை அகில பாரத அளவில் எல்லா இடத்திற்குமே எங்கெங்கெல்லாம் சமூகத்தினுடைய மேம்பாடு தேவைப்படுதோ அங்கெல்லாமே அதை நம்ம பயன்படுத்தணும். அந்த வகையில் நான் என்னுடைய தொகுதிக்கு பிரத்யேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிலவிய போதும் அரசின் மூலமாக தான் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் நல்ல அதிகாரிகள் எல்லாருமே இருந்தார்கள். அரசின் மூலமாக நிறைய விஷயங்கள், ஏன்னா மலை மாவட்டங்களுக்கு தேவைகள் மிக அதிகம். அந்த வகையில் என்னுடைய தொகுதிகளுக்கு ஏறக்குறைய 7-8 கோடி அளவிற்கு என்னுடைய சமூக பங்களிப்பு நிதியின் மூலமாக திட்டங்கள், எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஊனமுற்றவர்களுக்கான உபகரணங்கள் நம்ம கொடுத்தது, இந்த மாதிரியான நிறைய பங்களிப்பு நிதியிலிருந்து நம்ம பண்ணியிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி ஒரு கவர்மெண்ட் பண்ணக்கூடியதை எல்லா வகையிலுமே பண்ணலாம். அதாவது இப்படிதான் ஒரு எம்எல்ஏ நிதி, எம்பி நிதி அப்படின்னு இல்லாத இது ஒரு சிஎஸ்ஆர்ங்கிறது ஒரு பெரிய நிதி இருக்கு. அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதான் எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பெருநிறுவனங்களாலுமே அரசுக்கு வழங்கக்கூடிய நிதி, அந்த நிதிகளை முடிந்த அளவிற்கு என்னால் முடிந்த அளவிற்கு பெற்றுக் கொடுத்து எனது தொகுதியை மேம்படுத்தியிருக்கேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் படுகர் இனத்தை சேர்ந்த அந்த மக்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் மக்களா இருக்காங்க. அந்த வகையில படுகர் இனத்தை சேர்ந்த உங்களுக்கு இந்த முறை பாஜக வாய்ப்பு அளித்தால், வேட்பாளராகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால், நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கான திட்டங்களை வகுத்து வச்சிருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரமே தேயிலை நம்பிதான் இருக்கு. நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கும் பொழுதும் சரி, இல்லாம இருக்கும் போதும் சரி, அதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். அதெல்லாம் இப்ப நான் சொல்ல விரும்பல. ஆனா இப்பொழுது நான் மற்றவர்களை குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கட்சி எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வழங்குகின்ற பட்சத்துல என்னுடைய முதற் கடமையாக நான் செய்வது என்னுடைய தேயிலை மற்றும் விவசாய பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை எப்படியாவது கஷ்டப்பட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அதை சந்தைப்படுத்துவதற்கு என்னால் இயன்ற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லுவேன் இல்லையா, அதற்கான ஒரு கிரவுண்ட் அதை நிச்சயமாக நான் ஏற்படுத்துவேன். விவசாயத்தையும் தேயிலையும் பாதுகாக்கின்ற பட்சத்துல எங்களுடைய ஊரை விட்டு நகர்ந்து போயிருக்கின்ற எங்களது இனம் அழிவிற்கு காரணமாகி கொண்டிருக்கின்ற, ஏன்னா நகர்ந்து பிரிந்து போகும் பொழுதுதான் ஒரு கலாச்சாரமானது அங்கு பாதிக்கப்படுது இல்லையா. அவங்க எல்லாமே திரும்பி வர்ற அளவிற்கு ஒரு எகெயின் அந்த நீலகிரி ஒரு நல்ல ஒரு ரிச் ஒரு டிஸ்ட்ரிக்டா வர்ற அளவிற்கு அதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதுதான் என்னுடைய முழுமுதற் கொள்கையாக வச்சிருக்கோம். இரண்டாவதாக நேச்சரை பாதுகாக்கணும். அதீத இயற்கை ஆர்வலர்னு சொல்லலாம். எல்லாருமே வரணும், எல்லாருமே அனுபவிக்கணும் நேச்சர். அதே சமயத்துல அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நேச்சர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதை நிச்சயமா பாதுகாக்கணும். மூன்றாவது, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமான அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. இங்க யார் வாழணும், விலங்கா இல்ல மனிதனான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போயிட்டு இருக்கு. விலங்குகளுக்கும் அதுதான் வாழ்விடும், எங்களை போன்ற பூர்வக்குடிகளுக்கும் அதுதான் வாழ்விடும். ஆனா எந்த இடத்துல அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு பார்டர் லைன் நிச்சயமா நம்ம சட்டத்திட்டங்கள் மூலமாக அந்த ஒரு பார்டர் லைன் என்ன, நிர்வாகம் மக்கள் பக்கம் அதிகமாக கவனம் வேணுமா இல்லை விலங்குகள் பக்கம் கவனம் வேணுமா, அதை எப்படி நிர்வகிக்கணுன்றதுக்காக
நிறைய சஜஷன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது, இது மூன்றுமே பிரதானமாக இருக்கு. வருவாய் வந்து எங்களுடைய மாவட்டத்தினுடைய வருவாயை அதிகரிப்பதற்கான, அந்த வருவாய் மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு குறிப்பாக பயன்படுவதற்கான, உள்ளூர் மக்கள்ல வந்து உழைக்கும் வர்க்கம்னு ஒரு வர்க்கமே இருக்கு. எங்களுடைய பூர்வக்குடி மக்களை தாண்டி காலங்காலமாக வாழுகின்ற தொழிலாளர் வர்க்கம்னு அங்க ஒரு வர்க்கமே இருக்கு. அந்த வர்க்கத்திற்கான ஒரு அரசாகவும் ஒரு பிரதிநிதியாகவும் நான் நிச்சயமாக இருப்பேன். இனம்ங்கிறத நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து வெளியில இருந்து அப்படியே பாத்திர முடியாது. அது ஒரு புரிதல். ஆனா அதை தாண்டி மனிதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு வீரத்தினுடைய அடையாளம். நாம் மனிதர், அந்த மனிதர்கள் என்கின்ற வகையில நாங்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு ஒன்றாக இயைந்து வாழுகின்றோம். அந்த உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய வாழ்க்கை தரத்தை நிச்சயமாக அவர்களுடைய தரத்தை உயர்த்துவதில் இந்த சட்டமன்றத்துல நமக்கு வாய்ப்பு கிடைத்து ஜெயிக்கின்ற பட்சத்துல என்னுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்துல உழைக்கும் வர்க்கத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முதல் பெண்ணாக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிகளுடைய அரசியல் வாழ்க்கையில பாரதிய ஜனதா ஏற்படுத்தி கொடுத்த பல வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய சக்திக்கு மீறி பல விஷயங்களை உங்களுடைய மாவட்ட மக்கள் முன்னேற்றத்துக்காக இது வரைக்கும் செய்திருக்கீங்க மேம். அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாரதிய ஜனதா வாய்ப்பளித்தால் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி நீங்க உங்களுடைய மாவட்ட மக்களை முன்னேற்றி செல்லணும், அந்த இயற்கை அழகையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம்.